ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்மளோட vlog நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மாமா ஏன் பேசாமல் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, ரொம்ப பேசிகிட்டே இருந்ததுனால கையை வச்சு ஒரே குத்துன்னு பாருங்க, ரெட்டி புள்ள டங்குன்னு விழுந்துருச்சு. அதனால தான் பேசாமல் நிற்கிறாங்க. அதனால தான் பேசாமல் நிற்கிறாங்க. சும்மா சொன்னாங்க, சொத்தப்பல் இருந்துச்சு, ரொம்ப வலியாகிட்டே இருந்தனால மாமா பல்ல பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஹால் பார்த்தலாம். கதவை லாக் பண்ணிடுங்க முதல்ல. இருங்க வரோம், கதவை லாக் பண்ணிடலாம். இதுதான் நம்ம ஹால். அன்னைக்கு சொன்ன மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். டிவி வந்து நம்ம கீழே தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவுரு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டாண்டு வந்து அங்கே இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டு வந்து கழட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து உடஞ்சிருச்சு. அதனால மாட்டலை. அது இல்லாமல் மாட்டுறதுக்கு சரி பரவாயில்ல, நம்ம மாட்டலை, அவ்வளோதான். நான் சொல்லவே வேண்டாம், ஏன் மாட்டலை நீங்களே கண்டுபிடிச்சிப்பீங்க. மாட்டலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட ஸ்டெப்லைசர், இந்த டிவி வந்து இது மேலே தான் வைக்கலாம், இது மேலே தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். பட் ஆனால் டிவி விட அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால வைக்க முடியல. ஒரு சைடு வந்து கீழே இறங்குச்சு. அதனால சரி நீ கீழே இரு அப்படின்னு கீழே வச்சுட்டு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா பாப்பாவோட விளையாட்டு ஜாமான், இந்த என் புள்ள எத்துசோடில் விளையாட்டு ஜாமான் வச்சுருந்தா தெரியுங்களா. நான் வந்து அந்த சைடு ஒரு இது போட்டு வச்சுருக்கேன், அழுக்கு துணி கூட இருக்கும் தெரியுங்களா. அந்த கூட ஃபுல்லாக விளையாட்டு ஜாமான் வச்சுருந்தா. இப்போ ஒன்று கூட கிடையாது. இந்த இதுதான் இருக்குது, கடைசியாக இதுதான் இருக்குது. வேறு கோலப்பொடி டப்பா நிறைய வாங்கி வச்சுருக்கேன். கோலப்பொடி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கோலப்பொடி வாங்குறதே விட்டுட்டேன் நான். கட் பண்ணுங்க. ஓட்டிங்களா லைட் போடுங்க சொல்லலாம்னு நினச்சேன். மாமா வந்து வாய் பேச முடியாதுங்கிறதுனால எதுவும் பேச மாட்டார், அதனால பேசாமல் தான் இருப்பார். ஓகேங்களா. மற்றபடி இங்கே எதுவும் இல்லை. இது வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து வாங்கிட்டோம்னா இன்னும் மாட்டலை. அந்த அண்ணன் வந்து மாட்டி விடுறேன்னு சொன்னாங்க. கீழே வந்து பாப்பாவோட இந்த பொம்மைகள் எல்லாம் இருக்குது, பொம்மை விளையாடுற. கீழே வந்து செப்பல் இருக்குது, செப்பல் ஸ்டாண்டு வந்து கேட்டோம், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னும் வாங்கிட்டு வரலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் செப்பல் ஸ்டாண்ட் வெளியே வைக்கல. நம்ம கட்டில் என்னடா இது கசகசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவைச்ச துணி தாங்க. நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா, வேலைக்கு போயிட்டு ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனால அதெல்லாம் மடிக்கலை. சும்மா சொன்னாங்க, வீட்டில் வெட்டியாக தான் இருந்தேன், ஆனால் மடிக்கலை. உண்மையாக சொல்கிறேன், கரெக்டாக வேலைக்கு போயிட்டு இருந்தப்பெல்லாம் ஒரு வேலை மிச்சம் இருக்காது. அவர் மட்டும் ஏற்றாரு பேசக்குள்ள ஒரு வேலை மிச்சம் வைக்க மாட்டேன். எல்லா வேலையும் க்ளீனாக பக்காவாக செஞ்சு ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு செஞ்சு தருவேன். ஆனால் இப்போ பாருங்க அப்படியே கிடக்கு, மடிக்கலை. வெட்டி முண்டா வீணாக போனதாண்டா வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டளை வந்து இவனுக்காக நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டோம். இவன் தான் வந்து டெய்லி தூங்குவான். இவன் தான் வந்து நம்ம அவிதா மாமா வணக்கம் சொல்லுங்க, மாமா வணக்கம். இவரும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான். படுங்க சார். கட்டளைக்கு வந்து நம்ம மெத்தல்ல இது வந்து பாப்பாவோட போர்டு லைட்டாக பேசுங்க ஏதாச்சும். அவளுக்காக வாங்கினது தான். அவளுக்காக வந்து நம்ம வாங்கினது. இது வந்து வாங்கியில் வந்து அவங்களுக்கு காய்ச்சல்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே, அவளுக்கு ஏதோ காய்ச்சல். வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பக்கத்தில் இருக்கிற கடையில் கேட்டால் சின்னதாக இருந்துச்சு. தங்கம் அம்மா உன்னை சென்னை சில்க்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னா இவர் சொன்னார், ஏன்டி இந்த ஒரு சைட்டுக்காக சென்னை சில்க்ஸ் கூட்டிகிட்டு போகிறேங்கிற, இங்கேயே 190 ரூபா. நான் சொன்னேன் 250 ரூபாய்க்கே அங்கே பெரிய போர்டு கிடைக்குங்க அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தா இது எவ்வளோ தெரியுங்களா, 500 ரூபா. அவள் வேணும்னாலும் வேணும், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும் நாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 1.5 வயசாக இருக்கையில் எடுத்த ஃபோட்டோ. அது வந்து மாமாவோட பிறந்தநாளைக்கா வெட்டிங் டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கல்யாண நாளுக்கு நான் வாங்கி கொடுத்தது தான். இதுதாங்க நம்ம ஹால், நம்ம சேர். என்னடா ஹால்னு சொல்லிட்டு கட்டல் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? அது அப்படித்தாங்க கொஞ்சம் நான் ஒரு மென்டல். இது வந்து பாப்பா, இது வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பழனி பாப்பா தலையில் வச்சிருக்கிற பூ வந்து பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட இருந்து கொடுத்த பூ. பாப்பா ஃபஸ்ட்டு பூ வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான். அது வந்து நான் அப்படியே ஃபோட்டோவை பண்ணிட்டோம். இங்கே வந்து பாருங்க, இதுவும் மாமாவுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தது தான். இது வந்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்தது.
மேலே இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அது என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. அதுதான் மாமா எனக்கு முதல் வாங்கி கொடுத்த சாரியும் கூட. பாப்பாவுக்கு கீழே இருக்கிறது 4 மாதம். பாப்பா கழுத்தில் போட்டிருக்க அந்த பாசி வந்து மாமா தான் வந்து செஞ்சது. பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஹீரோ தாங்க. காமிங்க காமிங்க காமிட்டா. அது நம்ம ஹீரோ தான். எத்தனை வயசுங்க? 23 22 வயசுல எப்படி ஜம்முன்னு கருதி கேவலமாக இருக்கு. பிச்சு உதவி வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஸ்டோர் ரூம். நம்ம ஒரு ஹாலில் இருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம், அது ஒரு பெட்ரூம் தான். பட் நம்ம வந்து ஸ்டோர் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க உள்ள. நீங்கள் வந்து இந்த கப்ஸ் எல்லாம் இந்த பீங்கான் கிளாஸ் எல்லாம் வந்து எப்போ வாங்கியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வந்து இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னா, வீட்டில் அந்த பட்டன் ஃபோன்லாம் நம்ம யூஸ் பண்ணாத பட்டன் ஃபோனெல்லாம் இருக்குன்னு தெரியுங்களா, அந்த பட்டன் ஃபோனு அந்த கேஸ் ஒயரு எல்லாம் போட்டால் இந்த மாதிரி கப்பு தரேன்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கிறதெல்லாம் பொறி கொண்டே போட்டு 3 கப்பு கொடுத்தேன். என்ன இத்தனை கொடுத்து 3 கப்பு கொடுக்குற, 1 கப்பு கொடு அப்படின்னு சொல்லி எச்சா வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் குடிச்சது கிடையாது. தூசு கூட தட்டலை, அப்படியே வச்சுருக்கேன் பாதுகாப்பாக. இது வந்து நம்ம சர்ஃபெக்ஸில் முடிஞ்சிருச்சு. இன்னும் வாங்க 10 ரூபா லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் நம்ம குப்பை கூட. சரி, ஆமாம் குப்பை கூடன்ட்டேன், சாரி. என்னது இது? அழுக்கு கூட. அந்த குடம், தண்ணி குடங்கள்லாம் குடம். நம்ம கிரைண்டர். பாப்பா சைக்கிளுங்க. பாப்பா உண்மையாலுமே சொல்கிறேன், பாப்பா வந்து சைக்கிள் வாங்கிட்டு ஓட்டாமல் இருந்ததே கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்து சைக்கிளே ஓட்டுறது கிடையாது, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. கிளிப்டப்பா, அப்புறம் அந்த அழுக்கு கூட வைக்கிறதுல உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இவளோட சைக்கிள் மேலே என்னெல்லாம் கொண்டு வந்து அழுத்த முடியுமோ எல்லாத்தையும் வச்சாச்சு. சிலிண்டர், காலி சிலிண்டர். இது எதுக்கு இவ்வளோ பெரிய காடா அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம துவைப்போம் இல்லைங்களா, துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அலாசினதுக்கு அப்புறமா அந்த தண்ணி கீழே எடுத்து விட்டாதான் அந்த தண்ணி வரும். அந்த தண்ணி வெளியே வரும்போது இந்த காடாவை போட்டுருவேன். இந்த காடாலேருந்து எடுத்து புளிஞ்சு எடுத்து ஊற்றுவேன். வேற ஒன்றும் இல்லை. ஒட்டரை அடிக்கிற குச்சி. இது பார்த்தீங்கன்னா கோதுமை கிட்டத்தட்ட 1 மாசமா காய வச்சு இப்படியே தான் வச்சிருக்கிறேன். அது அப்படியே தான் இருக்கு. அப்புறம் ட்ரம்மில் வந்து வாங்க, ட்ரம்மில் வந்து இது வந்து நம்ம அங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். இங்கே வைக்கிற கடலை ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. அங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். இப்போ யூஸ் பண்ணலை இப்போ வரைக்கும், அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்கிட்ட வாங்கினது தான். ஒன்றுமா அம்மா வீட்டில் இருக்கோம், கொடுத்து விட்டோமா? பாத்ரூமில் இருக்கும். பாத்ரூமில் இல்லை, தெரியல. கிளைய போட்டுருச்சா? இன்னொன்று காணும் தெரியலைங்க. ஆமாம் தெரியல. 2 இருந்துச்சு எங்கள் வீட்டில். இல்லை இன்னொன்று எங்கேயாவது வச்சுருக்கோம். நான் தான் எங்கேயாவது எடுத்து வச்சுருப்பேன். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இருக்காது. எப்பவும் போல் காய்கறி, தக்காளி சுத்தமாக தீந்து வச்சு வாங்கலை. சமைச்சாத்தானே வாங்குறதுக்கு. நம்ம தான் ரசம் தானே வைப்போம். அப்புறம் இது தக்காளி, புளி ரசம் வச்சுக்கலாம். காய்கறி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு, இது அரிசி. கிட்டத்தட்ட இது வாங்கி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன் அரிசி. அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஷ்ஷு என்ன தெரியுமா? பாருங்க. என்னது மாமா? கருவாடு. யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அத்தை இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது வெளியில் வச்சு ஒரு மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னர் வந்து ஏன் ஒன்றுமே எல்லாம் உள்ளே வச்சுருக்கு அப்படின்னா எனக்கே தெரியல எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ ஃப்ரிட்ஜ்லேயே இரு அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இந்த கண்டெய்னர் வந்து நம்ம டீ தூள் வாங்கியில் எப்போயுமே வாட்டர் பாட்டில் தான் தருவாங்க. இந்த வாட்டர் பாட்டில் தான் தருவாங்க. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் 4 பாட்டில் இருக்கு. இன்னொன்று அந்த சைடு கிடக்குது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பா கொடுத்தாங்க. வேறு அவ்வளோதான். இதில் வந்து பொடி தான் வச்சுருக்கேன். பாப்பாவுக்குன்னு நினச்சிடாதீங்க, இந்த பொடியெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இதுலேயும் பொடி தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. வாங்க
அடுத்தது நம்ம அங்கே போவோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பீங்கன் இந்த இது வச்சுருப்பேன். இதெல்லாம் எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்தது. இது 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 வந்து நம்ம 20 ரூபா கடையில் எங்கள் கல்யாணம் ஆன புதுசில் 2 வாங்கினேன். ஒன்று உடஞ்சி போச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? போய் சொல்லாத, உனக்கு ஞாபகம் இருக்கு? இருக்கா? மேலே மறந்துட்டேன், சாரிங்க. மேலே இதெல்லாம் வந்து நம்ம பாத்திரம்லாம் மேலே வச்சுட்டோம். அதை அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்லலையோ? ஆமாம்ல, எடுத்ததெல்லாம் இதாகிடுச்சு. இந்த பெரிய சம்பளம் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த பெரிய சம்பளத்துக்குள்ளே இன்னும் பெரிய பெரிய சம்பளம் உள்ளுக்குள்ளே இருக்குது அடுக்கி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சம்பளம். அந்த 6 சம்பளமே 3000 சம்திங். ஏமா 3200 சம்திங். எங்கள் அத்தை வாங்கில சொன்னேன். நான் என்ன சொல்லிவிட்டேன் அப்படின்னா, அந்த பாத்திரக்காரன்ட்ட அண்ணா சின்ன சின்ன டப்பா, அதாவது ஒரு கிலோ டப்பாவில் ஒரு 6, அரை கிலோ டப்பாவில் ஒரு 4, 1/4 கிலோ டப்பாவில் ஒரு 6 எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யுத்தசோட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியாது, வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் இது இருக்கு. அத்தை வேண்டாத்த அப்படின்னு சொன்னேன். எங்கள் அத்தைகிட்ட பிள்ளைய வச்சுருக்கோம், நீ சும்மா இரு, தூக்கி மேலே வை அப்படின்ட்டாங்க. நான் தூக்கி மேலே வச்சிட்டேன். அதையும் எங்கள் அத்தை தான் கட்டினாங்க, நான் அவங்ககிட்ட. அப்புறம் இது வந்து நம்ம இந்த ஏதோ ஒரு இது வாங்கல, அந்த பச்சை கலர் டப்பா வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த அரிசி டப்பா வந்து அண்ணா கண்ணண்ணா வாங்கி கொடுத்தது. நம்ம அந்த வீடு புனியாச்சனைக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்ணண்ணா, அது ஒரு தூக்குவாளி மாதிரி அது, அப்புறம் பால் காய வைக்கிற குண்டா, வேறு வாங்கி கொடுத்தா அரிசி பருப்பு இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு சர்க்கரை எல்லாமே புளி எல்லாமே உள்ளே வச்சு கொண்டு வந்து அன்னை சீரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். அவ்வளோ. இதில் எல்லாம் வந்து இந்த தட்டு, தாம்பூல தட்டு இதெல்லாமே இருக்குது. வாங்க அப்படியே வந்தோம்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இந்த இவன் தாங்க ரொம்ப பயப்படுத்துவான் என்னைய. டெய்லியும் பாத்ரூம் கிட்ட நின்று ரொம்ப பயப்படுத்துறான். இவனை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்கு. அவனை பார்த்தா அவன் கண்ணை பாருங்க ஒரு மாதிரியே இருக்கு. வாங்க, இதுதான் கிச்சன். வாங்க, இங்கே தான் சமைக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன காமிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இருக்கும். இதில் வந்து புளி, சர்க்கரை, டீ தூள், காஃபி தூள் இந்த மாதிரி வந்து வச்சுருப்பேன். இது 2 சும்மா டப்பா தான், இதுவும் சும்மா டப்பா தான். இதில் தான் இது வரமிளகா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன். இன்னும் ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன், பட் ஆனால் போடலை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல். என்ன வத்தல்? இதை வந்து நான் சொல்ல மாட்டேன். இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸ் போடுறதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன வத்தல்னு கரெக்டாக. பாவக்காய் இல்லை, பாவக்காய் சொல்லக்கூடாது. அவ்வளோதாங்க, ஊறுகாய் பாட்டில், வேற ஒன்றும் இல்லை இதில். ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சிரிக்கிறார் அவரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வீட்டில இருந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம். யார் வீடு அப்படின்னா மீனா வீட்டில் இருந்தா. அது மீனா அவங்க வீட்டில் இருந்தல்ல, மீனா ராபர்ட் இருக்கார் இல்லையா, அவர் அண்ணாவுக்கு தீபாவளிக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுங்களா. அந்த ஸ்வீட் டப்பால் இதில் வந்து மிச்சரும். இதில் வந்து ஒரு முறுக்கு வந்து முறுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம்மா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு முறுக்கு. நான் முறுக்கு சாப்பிடல, இந்த டப்பாவே பார்த்துட்டு இருந்தேன். நான் மீனோட சொன்னேன், மீனா இந்த டப்பா நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு வேணுமாக்கா அப்படின்னா. ஆமா அப்படி, ஆமா மீனா அப்படின்னா. அவங்க 2 இதுலேயே இருக்கிறத கொட்டிட்டு கவக்கில் கொட்டிட்டு இருந்தாங்க, எடுத்துகிட்டு போங்கம்னா அதையும் விடவும் தூக்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டப்பா. இதில் வந்துட்டு காஃபி தூள் அந்த 2 ரூபா குரூப் பேக்கெட் போட்டு வச்சுருந்தேன், முடிஞ்சிருச்சு, வாங்கலை. இதுவும் வத்தல் தான். இது பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். இது என்ன வத்தல்? அந்த காய்கறி எனக்கே வர முடியும். வெண்டைக்காய் பாப்பாவோட இது வந்து நம்ம அந்த அவார்டு ஃபங்க்ஷன் போனோம் இல்லைங்களா. அவார்டு ஃபங்க்ஷன் போனப்ப 10 பேர்த்துக்கு வந்து ஒரு பேர் குழுக்கள், அதாவது மொத்தமாக எல்லார் பேரும் எழுதி போட்டு 10 பேர்த்துக்கு லக்கி ட்ரா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்மளுக்கு 6வது பேர் வந்துருந்துச்சு. 6வது பேரில் இந்த ஒரு சம்பளம் வந்துச்சு. இதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா தான் வச்சிருக்கேன். ஆனாலும் இங்கே எனக்கு அழகாக இருக்கணுங்கிறக்காக தூக்கிட்டு வந்து. இங்கே நிறைய டப்பா சும்மா தான் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இதில் மட்டும்தான் இருக்குது, மித்த இதில் எல்லாம் சும்மா தான் இருக்குது. அது போக இது வந்து நாங்கள் எங்கேம்மா வாங்கினோம், சரக்கடிக்கிறதுக்காக வாங்கினது. இது எங்கே வாங்கினோம்? இது ஏதோ ஒரு கடையில் தான் வாங்கினோம். 1 35 ரூபான்னு சொல்லி 2 வாங்கினோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
போன வருட காலகட்டத்தில் இப்போ நிறைய டேஸ் வந்து நாங்கள் கடைக்கு போய் வந்து டீ குடிக்க மாட்டோம். டீ குடிக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து மாமா வாங்கிட்டு வந்தாங்க. டீ போட்டு இதில் எடுத்துகிட்டு மேலே போய் நின்று கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, 12 மணியாக இருந்தாலும் சரி 1 மணியாக இருந்தாலும் சரி இதில் டீ போட்டு 2 பேர் நின்று குடிச்சிட்டு ஃப்ரீ மைண்டடாக பேசிட்டு நல்லா ஒரு காலம் இது விசிலு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாங்க மாவாட்டினேன், இன்னும் பொங்கவே இல்லை, நான் தான் பொங்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து சீரக டப்பா, சீரக மிளகு அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டப்பா. இதில் வந்து ஃபோர்க் ஸ்பூனும் கத்தி, அப்புறம் இந்த முட்டை அடிக்கிறது இது, அப்புறமா இது பேர் என்ன சொல்லுவாங்க, உரல். இங்கே கீழே பனியாரக்கல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா டப்பா தான். இது சும்மா டப்பா தான், அழகாக இருக்குது. நீங்கள் வச்சுருக்கேன் வடைச்சட்டி, மிக்சி, பூரி அமைக்கிற கட்டை. அங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப நாள் கழிச்சு வாங்கினேங்க. நம்ம கை வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கேனில் ஊற்றி இங்கே வச்சுட்டேன். சரிங்களா, நம்ம அடுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம இந்த இதில் ரேஷனில் வந்து ஆயில் வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து அன்றைக்கி சொல்லி இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, காய வச்சு ஊற்றி வச்சிருன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சிட்டேன். இந்த தடவை எங்கள் அத்தையோட எண்ணெயும் நான் பிடுங்கிக்கிட்டேன், கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. 1 லிட்டர் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், பாமாயில் தானே கடையில் கொடுக்குறது, பாமாயில், நல்லெண்ணெய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகெண்ணெய், இதெல்லாமே ஊற்றி காய வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இந்த 2லேயும் அடைச்சிட்டேன். இந்த மாதத்துக்கு தாட்டிடுவேன். அப்புறம் உப்பு டப்பா, உப்பு ஜாடி, இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், இன்னொரு டப்பாவில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெயா விளக்கெண்ணெயா, இந்த வயிற்றுக்கு ரசத்துக்கெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா அந்த எண்ணெய். வேறு வந்து இதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்ரு வச்சுருக்கேன். கத்திரிக்கோல் இது கட்டை. இங்கே மட்டும் தோசைக்கல்லும் தோசைக்கல்லி கழுவி பழம் நாளாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி டப்பா, ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாப்பாவோட அந்த திங்ஸும் குட்டி குட்டி இதெல்லாம் அது கூட கிடக்கு. அரிசி டப்பா நம்ம வந்து எப்போவுமே பொரண அரிசி தாங்க, எப்போவுமே பொரண அரிசி தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜீரணமாகிற அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொரோனரிசி யூஸ் பண்ணுங்கள். ஆனாலுமே சாப்பாடு வந்து பசி அடங்காது அப்படின்னாங்க. நாங்களும் அப்படித்தான் நினச்சோம். பட் ஆனால் பழக நல்ல உண்மையாலுமே வேற அரிசி சாப்பிட்டா தான் எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இது உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இன்னொரு காரணம் அந்த சூழ்நிலையில் பட்ஜெட்க்கு இதான் கரெக்டாக இருந்துச்சுன்னு. அது என்னமோ உண்மைதான். ரெண்டாவது இது என்ன பிரியா இவ்வளோ பெருசாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். முதல்ல இது ஃபுல்லாக மளிகை ஜாமான் கிடக்கும். எப்படி இது ஃபுல்லாக மளிகை ஜாமான் கிடக்கும். இது எங்கள் அத்தையோட எண்ணெய் பாக்கெட்டு, ஓகேங்களா. மேகி பாக்கெட்டு. எங்கள் அத்தை வரையில் வந்து ஒன்றுமே இருக்காது. இது தேங்காய். போன கிடவு வாங்கிட்டு வந்த தேங்காய் இன்னும் பிரித்து ஊற்றவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. ஊற்றுனேன் அப்படின்னா நம்ம தாராள பிரபு என்னொன்று வருது இல்லைங்களா, போட்டு விளாசி விட்டு வர்றதுனால வந்து ஊற்றக்கூடாது. சுத்தமாக முடிஞ்சு எல்லாம் முடிய போகும்போது தான் பாட்டிலில் ஊற்றணும். விலை எவ்வளோ தெரியுங்களா, 150 ரூபா. எங்கே வருது இது கடுகெண்ணெய். இது வாங்கி 6 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் நான் ஊற்றிக்குவேன். கடுகெண்ணெய் மேக்ஸிமம் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இதில் ஒன்றும் இல்லைங்க. மேகி பாக்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். வாங்கி ஒரு டைம் வாங்கினேன் அப்படின்னா நிறைய நாள் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் எனக்காக தான் போடுவேன், நிறையெல்லாம் போட மாட்டேன், கம்மியாக தான் போடுவேன். அதில் பாதி பிச்சு போட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றி இந்த சூப்பி நூடுல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நான் குடிப்பேன். அது வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரம், அப்புறம் வந்து பொட்டு குடம், ஜாரு, தண்ணி குடிக்கிற ஜக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டு, ஸ்பூனு, கரண்டி இதெல்லாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு ரொம்ப, அதாவது வேறு எவ்வளோ ஸ்டாண்டு வந்தாலும் கம்மி ரேட் அப்படிங்கிறத தாண்டிலும் எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்ப பிடிக்கும். கிச்சன் அது பாத்திரம் கழுவலை, இன்னும் கழுவலை. நான் காலையில் கழுவினேன், அதுக்கப்புறம் விழுந்தது தான் இது.
இது வந்து அவங்க டைனிங் டேபிள் போட்டு டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க போல். நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். மேலே வந்து பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இந்த வாரம் வந்து எல்லாம் நம்ம அத்தை வாங்கிட்டு வந்த பொருட்கள் தான். இன்னும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. எங்கள் அத்தை வந்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அத்தை வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு. ஸ்டாண்ட், நம்ம வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து இங்கே வச்சுருக்கோம். எங்கள் ஸ்டாண்டு வேறு போயிடுச்சு. டபுள் சைட் கம் டேப் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாண்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த பாப்பாவோட மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி லைனாக வச்சுருக்கோம். சாமி ஊற்றுற எண்ணெய். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம சாமி பூஜை அறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், அப்புறம் நம்மளுக்கு மஞ்சத்தூள், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த சின்ன சின்ன ஐட்டம் இதெல்லாமே இதில் இருக்குது. குங்குமம் எல்லாமே அதில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம பெட்ரூம். வாங்க, ஃபேன் கம்மி பண்ணிக்க, சவுண்டு கேட்க. ஆமாங்க, இது வேற எங்கள் இதில் லைட்டு ஃபேன் ஆஃப் பண்ணால் லைட்டும் ஆஃப் ஆயிரும். அதனால தான் வாங்க. இதுதான் பெட்ரூம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் காமிச்சிடும். ஓகேங்களா? அதாவது கண்ணாடி மட்டும் இங்கே இருக்கும், டேபிள் அங்கே இருக்கும். ஓகே, எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து அப்படி இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நான் நடந்து போகிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வெயிட் கம்மியாகும் இல்லையா? அதனால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, கண்ணாடி இங்கே இருக்கட்டும்டா, டேபிள் வந்து அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா என் மேலே ரொம்ப அக்கறையாக டேபிள் அங்கே வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு 2 கால் இல்லை, அந்த டேபிளுக்கு டிவி ஸ்டாண்டுக்கு. கண்ணாடி இங்கே இருக்குது. இப்போ தான் வந்து ரீசெண்டாக மாமா வந்து இந்த லைட் செட் பண்ணாங்க. வீடியோ வந்து நீங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுக்கு ரீசன் வந்து இதுதான். மேக்ஸிமம் நல்லா இருக்குது. எனக்கு இந்த லைட் செட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அது போதா கிளிப்பு குத்தி வச்சுருக்கீங்க பாருங்க. அவ்வளோதான் நம்ம ஜன்னல். பாப்பாவோட அந்த டேபிளும் பாப்பாவோட பேகும் வந்து இங்கே இருக்குது. இப்போதைக்கு இங்கே இருக்குது. அப்புறமா எங்கே இருக்கும் அப்படின்னு அவளை கேட்டால் தான் தெரியும். இங்கே இருக்கிற சட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி கேவலமாக அசிங்கமாக வச்சுருக்கேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது வந்து நான் வைக்கலை, என்னுடைய கணவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வச்சார். இந்த சட்டை போடலை, இந்த சட்டை வீடியோக்கு போட்டது, இந்த சட்டை வீடியோக்கு போடணும்னு எடுத்தார், போடலை. ஒரு பச்சை கலர் சட்டை அங்கே கட்டல் மேலே கிடச்சி வச்சிங்களா, அதுவும் போடணும்னு எடுத்தது தான் அங்கே இங்கே போட்டு வச்சுருந்தாரு. நான் தூக்கி அங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இதை வந்து நம்ம அந்த வீட்டுக்கு போட்டிருந்துச்சு மாலை. என்னோட பர்ஸு, இது என்னோட ஹார்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் போட்டு இந்த இதையை கூட ஊற்றி வைக்கலை, மறுபடியும் போட வைக்கலாம். என்னோட பேகு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் இது போகல, செகண்ட் வருஷம், 2வது வருஷம் நாங்கள் பாத யாத்திரை போகையில் வாங்கின பேக். இந்த பேக்கு அப்படி என்னங்க போடு. இது வந்து 2வது வருஷம் நம்ம பாத யாத்திரை போகையில் வாங்கின பேகு. இப்போ வரைக்கும் அந்த பாத யாத்திரை போனதுக்கப்புறம் இதை எங்கேயும் நான் கொண்டு போகலை. இப்போ வரைக்கும் சும்மா தான் வச்சுருக்கணும் ஒழிஞ்சு இதை எதுக்காக வாங்கினேன்னு எனக்கும் தெரியல, ஏன் வாங்கி கொடுத்தாருன்னு அவருக்கும் தெரியலை. ஏன் எனக்கு இந்த பேக் போட்டு போகிற கம்ஃபர்டபுள் இல்லைன்னு எனக்கு தெரியல. எதனால் அப்படின்னா இது இப்படி போகுது, அதனாலயா இல்லை எதனால் இப்படி தொங்குறனாலயா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் நம்ம இதை நான் போடுறதே இல்லை? எனக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியல. இருக்குங்க எங்கள் வீட்லேயும் 2-3 தடவை வீடியோ தான் இங்கே வரைக்கும். இதனால தான் கொண்டு போகலதா, இப்படி எப்படி தூக்குப்படுத்தவங்களாட்ட தொங்குது, இது எப்படி நான் கொண்டு போகிறது? இது எனக்கு பிடிக்கல, அதனால போடலை. இதுதான் எங்களோட கல்யாண சட்டைங்க. ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி எடுத்தாரு. ஒயிட் சட்டை போட்டிருக்கேன், எங்களோட கல்யாண ஷர்ட். கல்யாணம் பண்ணி இப்படி தான் போட்டிருந்தாரு. பாப்பாவோட காது குத்து ஆல்பம் மேலே வச்சுருக்கேன், பாப்பாவோட பேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் இதெல்லாம் மாமாவுது, இது பாப்பாவுது, இது என்னது, அது என்னது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான் கம்பெனிக்கு ரெகுலராக யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நான் ஓரலாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பெனிக்கும் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸும் சாரீ, பூனம் சாரீ அதெல்லாம் வந்து கீழே இருக்குது. இந்த பீரோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முகமது அனுப்புன அந்த பாப்பாவோட செட்டு ட்ரெஸ்ஸு, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லைங்களா, அதனால் உள்ளே தான் வச்சுருந்தேன். உள்ளே கொஞ்சம் இடம் இல்லையா,
பாக்ஸோட இருக்கறனால சேஃபா இருக்கும்ல. நம்ம பீரோ கட் பண்ணனால இடம் பத்தல. சேஃபா இருக்கும்ல, அதனால வேணா வச்சிட்டேன். பீரோ கட் பண்ணது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? இது பாருங்க பீரோ கட் பண்ணது அந்த தடம் உங்களுக்கு தெரியுதா? பீரோ கட் பண்ணி எடுத்தாச்சு. 3 டோர் உள்ள பீரோ. 3 டோர் உள்ள பீரோ. நீங்க பழைய வீடியோல பாத்தீங்கன்னா 3 டோர் உள்ள பீரோ. அதை தூக்க முடியாது, போறப்ப கூட கொண்டு அது போக வந்து நம்ம முடியாது. அவார்டுக்கு வாங்கின அந்த இதுதான் நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா மாமா. சொல்லு உண்மையை சொல்லு. இது வந்து பாத்தீங்கன்னா மாமாவது. இது மாமாவது. 1 2 3 4 5 6 செட்டு. இது என்னோடது. இது என்னோடது. அது அவளுக்குதான். அது அவளுக்குதான். இதுல பாப்பா. இதுல பாப்பாவது. இதெல்லாம் இங்க இருங்க. இது எங்க அத்தையோடது. இது எங்க அத்தை. ஏய் இது உங்க அம்மாவது தாங்க. இது கட்டறது யாரு? ஒரு வீடியோ கட்டிட்டு வச்சேன் அவங்க அம்மா எடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்றது? குடுத்துருவேன். இது இவங்க அக்காவோடது. வேணும்னு எடுத்துட்டு வந்துட்டேல. உங்க அக்கா கிட்ட இருந்தானே எடுத்துட்டு வந்தேன். வாங்கியா தந்தீங்க. அப்ப மத்ததெல்லாம் 4 சேலை மட்டும் காமிச்சு மத்ததெல்லாம் வாங்கி கொடுத்தது தானே? மத்ததெல்லாம் அதெல்லாம் வாங்கினதுப்பா. அப்புறம் அவ்வளோதாங்க. இதெல்லாமே என்னோட தான். ஓகேயா? இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பணம் காசு வச்சுருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விலை மதிக்க முடியாத பொருள் தெரியுங்களா? இதெல்லாம் என் கல்யாண வேலையில் இன்னும் நான் வச்சு கவரிங் செட்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம உள்ள வச்சுருக்கோம். அவ்வளோதான். ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டேபிள் இதுதான். ஓகேங்களா? பிரியா அக்கா நீங்கள் என்ன மூஞ்சிக்கு போடுவீங்க இந்த தாங்க உங்ககிட்ட நான் காமிக்கிறதுல என்னங்க இருக்குந்தா. இப்போ தான் சுத்தமாக முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு இதான் இதை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் அப்போருந்து இப்போ வரைக்கும் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் சின்ன பொட்டு, குட்டி பொட்டு. இதில் 2 டைப் உள்ளது இருக்குது. ஒரு கோபுர பொட்டு ஒன்று, சின்ன பொட்டு. இப்போ கலர் பொட்டு வேறு வாங்கினேன் வைக்கலான்னு. பட் ஆனால் என் ஃபேஸுக்கு கலர் போட்டு செட் ஆகலைன்னு இல்லை, நம்மளோட நிறத்துக்கு வந்து அது தெரிய மாட்டேன்ருச்சு. அதனால அந்த கலர் போட்டு நான் வைக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக்கு. இது ரீசன்ட் டேஸில் நான் வாங்கினேன். பட் ஆனால் இது நல்லாவே இல்லை. என்ன லிப்ஸ்டிக்னு தெரியல. போட்டால் அப்படியே வருது பின்னாடி. அவ்வளோதாங்க. இந்த பான்ஸ் பவுட்ரு எல்லாமே பான்ஸ் தாங்க. பான்ஸ் மாய்ஸ்சரைசரு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் முந்தானத்தான் வாங்கிட்டு வந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை காலில் ரொம்ப எரியறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏமா இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஒன்றாவது வாங்கிட்டு வந்து தாங்கன்னு கை காலில் விழுந்து ஒன்று வாங்கிட்டேங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. இங்கே வாங்க பக்கத்தில். முதல்ல இதுலேயும் என் கம்மல் பாறேன். இதை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். எனக்கே இதை டென்ஷன் வருது. இதெல்லாம் வந்து பாப்பாவோட கம்மல். பாப்பாக்குன்னு ஒரு பாக்ஸ் வாங்கி நான் கம்மல் போடுவேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிடல இருந்த பாக்ஸ் தான். பாப்பாக்குன்னு ஒன்று நான் எடுத்து தனியாக இது பண்ணது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ என் பிள்ளைக்குன்னு கம்மல் பாக்ஸ் நான் வச்சுருக்கிறேனே அப்படின்னு. அதையும் கூட நான் விட்டு வைக்கல. அதுலேயும் என் கம்மல் நான் போட்டிருக்கேன். வேறு என்ன இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை கடை ஏறி இறங்கி வந்து பாப்பாவுக்கு இது வாங்குச்சு அப்படின்னா நிறைய கடை ஏறி இறங்கி வாங்குச்சு. இது அவ்வளோதான். இதில் வந்து சோப்புங்கிறேன். இது வந்து ஒரு டானிக். இது வந்து ஒரு டானிக்கோட டப்பா. இது வந்து சீப்பு, காஜல், இடுக்கி அதெல்லாம் வச்சுருக்கேன். வேர்ட்ஸு அவ்வளோதாங்க. மற்றபடி இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பொட்டு டப்பா. இதில் இருக்கிறதுல எதுவுமே எனக்கு பிடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஷார்ட்ஸுக்கு இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது. இது எப்போ வாங்கினோம், எதுக்கு வாங்கினோம்? பாப்பாக்கு ஏதோ ஒரு கொட்டை அடிச்சு காது ஊத்துறப்ப அந்த முடிக்கு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினோம். பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினோம். இது பாப்பாவோட அந்த இதெல்லாம் இருக்குது. ஸ்கேலு. இது என்னோடது. இருக்கிற எல்லா டிசைன்ஸ்லேயும் என்கிட்ட பேங்கிள் இருக்கும். இருக்காது அப்படின்னு இல்லை. ரீசெண்ட் டேஸாக தான் நான் வாங்குறது இல்லைன்ட்டு வாங்கிடுவேன். முதல்ல இதெல்லாம் போடுவோம் அப்படின்ட்டு இப்போ வாங்குறதை நிறுத்திட்டேன். வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தாங்க. இதில் வந்து இதான் பேண்டு. எப்படி பேண்டு வந்து நீங்கள் கலராக போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. இந்தாங்க பார்த்துக்குங்க என் பேண்டோட இதெல்லாம் இதுதான். எதனால் அப்படின்னா ஒரு saree வாங்குறேன், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறேன் அப்படின்னா கையோடு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு கையோடு ஒரு பேண்டு வாங்கிடுவேன்.
5 ரூபா 10 ரூபா தான். அதே கலரில் ஒரு பேண்டு வாங்கிடுவேன். சாரியும் வாங்கிட்டு கையோட ஒரு பேண்டு வாங்கிடுவேன். இல்லை அப்படின்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். 2 கிளிப்பு அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வாங்கின பேண்டெல்லாம் உள்ளுக்குள்ளே கிடக்கு. ஞாபகம் இருக்கம்மா? அந்த பழனிக்கு போனால் கூரா போட்டிருப்பாங்க. எவ்வளோ 20 பேண்டு 10 பேண்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இதில் எடுத்தது அவ்வளோதான். இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் வச்சுருக்கேன். மருந்து வச்சுருக்கு. அப்புறம் வேறு என்ன பாப்பாவோடது. அப்புறம் கம்மல் டப்பா எல்லாம் வந்து உள்ள ஆவரேஜ் ஒவ்வொன்று அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணிடுச்சு. அவ்வளோதாங்க. கீழெல்லாம் இந்த இது என்னம்மா அப்படியே காமிச்சிருங்க. அவ்வளோதான் நம்ம ஹவுஸ். இதுதான் பார்த்தீங்களா பெட்ரூமில் சோஃபா போட்டு வச்சுருக்கோம். இதுதான் எங்கள் குட்டி குஞ்சா. இதாங்க எங்கள் பிள்ளை. பாருமா ஒரு ஆய் சொல்லு. அவளுக்கு ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாதிரியா இருக்கு. இது என்னடா பெட்ரூமில் சோஃபா போட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? கட்டல் போட்டால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால வந்து நாங்கள் படுக்கிறதும் இல்லை, இங்கே படுக்கிறதுக்கும் எசவும் இல்லை. அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிற ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்தோடனே ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால அங்கே படுக்கவும் இல்லை. அங்கே தான் படுத்துட்டு இருந்தோம். ரிப்பேர் ஆனபடி பயந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு கட்டளை தூக்கி அங்கே போட்டு இங்கே ஃபேன் நல்லா தான் இருந்து இங்கே வந்து நம்ம மாற்றி படுத்துட்டு நம்ம எப்பவுமே கீழே தான் படுப்போம். பாய் விரிச்சு தான் படுப்போம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கீழே தான் படுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் வந்து மடிச்சு இங்கேயே வச்சிருவாரு. இவர் மடிச்சாருன்னா இங்கே வச்சிருவாரு. நான் மடிச்சேன்னா அங்கே கொண்டு போய் வைப்பேன். எப்படி மறுபடியும் இங்கே தானே வர்றது? பார்த்தீங்களா? அப்படித்தான் சொல்லுவார். வாங்க அப்புறம் இது பார்த்துக்கலாம். இதான் நம்ம ஃபோட்டோ. ஆமாம், இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் இவ்வளோதாங்க எங்கள் வீடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரியா மாதிரி ஆகாத திங்ஸ் எல்லாம் மேலே தான் இருக்குது. அட எருமை மாடே, ஏன் அந்த டப்பா இங்கே தான் இருக்குது? ஐயோ உங்கள் அம்மா சந்தேகப்பட்டா. இந்த டப்பா இங்கே வச்சுட்டு எங்கள் அம்மாவை சந்தேகப்பட்டா. வாங்க, எங்கள் அத்தை சந்தேகப்பட்டேனேங்க. நான் கிளவி தூக்கி பத்திரக்காரங்களுக்காக போடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க நம்ம வீடு வந்து முடிஞ்சது. அக்கா ஹோம் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க. நம்மளோட வசந்த மாளிகை இதுதான். ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 மாதமாக கேட்டுட்டு இருந்தீங்க. அங்கே இருக்கும் போதே போடணும் அப்படின்னு நினச்சேன். சுச்சுவேஷன் எனக்கு கிடைக்கல. நம்ம சொந்த வீட்டில் போடவே முடியல. நம்ம சொந்த வீட்டில் நம்மளால போடவே முடியல. இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோ முன்னாடி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு. முடிஞ்சு உள்ளுக்குள்ளே சுற்றி ஃபோட்டோ எங்ககிட்ட இல்லை. வீடியோ கூட இல்லை. அதை கூட மீனா கேட்டாங்க, ஒரு வீடியோவாவது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் எடுக்கலை. ஏன் எடுக்கலான்னு தெரில. நம்ம வீடு இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. சொல்லு. நம்ம வீடு இதுதான். ஓகேங்களா? பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அதை ஆல்ல செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். பாய்.